வணக்கம் மெல்பர்ன். வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு பேஸ் வாட்டரில் இருக்கிற ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மெல்பர்னில் விநாயகருக்குன்னு 40 வருஷமாக இருக்கிற ஒரு கோயிலுங்க. புது வருஷம் அப்படியே விநாயகரையும் கும்பிட்டு போகலாம் தாங்க இங்கே வந்தோம். எப்பயுமே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு மன அமைதி கிடைக்குங்க. இந்த கோயில் நல்ல அமைதியான ஒரு காற்றோட்டமான சூழலில் இருக்குங்க. பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இங்கே தாங்க தேங்காய் உடைக்கிறாங்க. முன்னாடி இருக்க இந்த கதவை திறந்து தாங்க கோயிலுக்குள்ளே போகணும். ஆனால் கோயிலுக்குள்ளே ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுங்க. இந்த வருஷம் எந்த சங்கடமும் இல்லாமல் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வேண்டிட்டு சந்தோஷமாக வெளியில் வந்தோங்க. உள்ளாரியே ஸ்ரீ கணேசான்னு ஒரு கேன்டீன் இருக்குங்க. குறைவான விலையில் ஒரு தரமான சாப்பாடு கிடைக்குதுங்க. இந்த கேன்டீன் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வெறும் டின்னர் மட்டும் தாங்க அவைலபிள், 6:30 to 9 PM வரைக்கும். ஆனால் வீக்கெண்டும் ஹாலிடேஸில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எல்லாமே அவைலபிளுங்க. நாங்கள் ஈவினிங் டின்னருக்கு தாங்க அங்கே போயிருந்தோம். பஃபட் சிஸ்டமு, ஃபில்டர் காஃபியும் இருந்துச்சுங்க. நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஊரில் இருந்த மாதிரியே இருந்துச்சுங்க. கோயிலுக்குள்ளே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் பார்க்கிங் தாங்க இருக்கும். நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இங்கே வந்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேடி பார்த்து தாங்க நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர முடியும். இங்கே கோயிலுக்குள்ளார டாய்லெட் வசதிகளும் இருக்குதுங்க. என்னங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நேரம் கிடைக்கும் போது ஒரு தடவை எல்லாரும் பார்த்து விநாயகர் அருளை பெற்றுக்கோங்க. Bye-bye. Stay tuned.